நான் வரும்போதே காரில் சட்டையை மாற்றின்னு ஓடி வரேன். காலையில் வேறு சட்டையோட போகிறேன்னா காரில் உட்காந்துன்னு சட்டையை மாற்றி இப்படி தான் ஓடின்னு இருக்கிறோம். அதனால் நீங்கள் மாவட்ட செயலாளர் நம்மளை வேலை வாங்குறாருன்னு சொன்னால் மாவட்ட செயலாளர் வேலை செய்கிறாருங்கிற அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இது சொன்னேன். ஒரு மாவட்ட செயலாளர் வெறும் ஏசி ரூமில் உட்காந்துன்னு உங்களுக்கு ஆர்டர் போடுற மாவட்ட செயலாளராக இருந்தால் உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். ஏன்னா இவர் பாட்டுக்கு நமக்கு சொல்லினே இருக்கிறாரு, அவர் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றுறாரு. இந்த மாதிரி இப்போது பார்த்தீங்கன்னா என் தலையில் மண்டை எனக்கு வழுக்க மண்டையாக இருக்கிறதால இந்த ஒரு வாரம் நம்ம இந்த இதில் நின்னதில் இந்த அப்படியே பேர்ந்துருக்கோம். நிறைய இடத்துல அப்படியே பேட்சாக வந்திருக்கு. பொதுவாகவே இந்த வெயில் காலத்தில் அலைஞ்சோம்னா என்ன மாதிரி பால்டேட் இருக்கிறவங்களுக்கு தெரியும், தோல் உறிஞ்சிடும். அது இப்போ நல்லா உறிஞ்சது நல்லா தெரியும் உங்களுக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி நாமளும் உழைச்சுருக்கோம், எல்லாருமே உழைக்கிறோம். அப்படிங்கிறதுக்காக நம்ம உழைக்கிறதோட நோக்கம் இந்த ஆட்சியை தக்க வைக்கணுங்கிறது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் ஒரு நூற்றாண்டு காலமானாலும் யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாதுங்கிறதுக்கான ஒரு அதுக்கான அஸ்திவாரம் தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தாமோ அன்பரசன் ஏற்கனவே இந்த மாதிரி அவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு போட்டி நடத்திருக்காரு. ஒரு சின்ன அளவில் நடந்திருக்கு. இப்போ நடத்த போகிறது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. இது பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் டெலிகாஸ்ட் ஆகும்போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க 18 மாவட்டமாக மீனவ மக்களுக்கு அந்த பார்த்திபன் 14 மாவட்டத்தில் நமக்கு தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் 14 மாவட்டங்களில் இது மாதிரி கடற்கரையோர மீனவர் குடியிருப்புகள் இருக்குது. எல்லாருக்குமே இது ஒரு பெரிய செய்தி. துணை முதலமைச்சர் ஒரு 3 கிலோமீட்டருக்கு கடலில் ஒரு படகு போட்டியை தொடங்கி வச்சார். தொடங்கி வச்சது மட்டும் இல்லை, அதில் 1, 2, 3 பரிசு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மீனவ சகோதரிகளுக்கு ஒரு 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாரு. இங்கே பேசினார். இது வெறும் ஈஞ்சம்பாக்கத்தோடு மட்டும் நிற்க போகிற விஷயம் இல்லை. இல்லை ஊரூர்லேருந்து உத்தண்டி வரைக்கும் இந்த 13 குடியிருப்புகளோட நிற்க போகிற விஷயம் இல்லை. இது இங்கே நடத்தி முடித்தாருன்னா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 14 மாவட்டங்களில் இருக்கிற கரையோர மீனவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற விஷயம். அதனால் இப்போ நமக்கு இனிமேல் எது பண்ணணுன்னாலும் அது தேர்தலும் நம்மளை துரத்தின்னு இருக்கு. இன்னொரு 10-12 மாதத்தில் தேர்தலும் வர இருக்கிறதால இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய இயக்கத்திற்கு ஒரு அனுகூலமான ஒரு விஷயங்கிறதால இது பிரம்மாண்டமாக நடத்துகிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே நிறைய பேர் வர மாதிரி இதில் யாரையும் பொருளாதார சப்போர்ட் யாருன்னு கேட்கல. நீங்கள் நிறைய பேர் இங்கே வரணும். இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய பிரம்மாண்டமாக எங்கே பார்த்தாலும் மனித தலைகளாக தெரியணும். இப்போ இந்த கடற்கரையை பார்க்குறப்ப இவ்வளோ பெரிய கடற்கரை இங்கே இருக்கா, இவ்வளோ பெரிய அழகான அகலமான மணற்பரப்பு இங்கே இருக்கான்னு பிரமிக்கத்தக்க வகையில் வெளியில் இருக்கவங்களாம் இங்கே இது பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் மற்ற பகுதிகளில் இருந்தும் தோழர்களை கூடுமான வரை அதிக அளவிலான தோழர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வரணும். காலைல 10 மணிக்கு அந்த நிகழ்ச்சி நடக்கும் போது இந்த 10 மணி நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த 14 மீனவ குடியிருப்புகள் இருந்துமே ஆளுங்களை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்படின்னாலும் கூட இந்த நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு 2000 மீனவ பெண்களுக்கு மட்டும். மற்ற எல்லாரும் நம்ம பார்வையாளர்களாக மற்ற பகுதியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும். ஒரு 4-5 சேர் போட்டு இந்த இடத்துல கடற்கரையில் காலையில் 10 மணிக்கு ஒரு பந்தல் போட்டு நடத்துகிறப்ப இங்கே நடத்துகிற அந்த விழா கொண்டாட்டம் நம்ம அண்ணா நினைவிடத்தில் தூயில் கொண்டு இருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞரின் காதுகளுக்கு போய் சேரணும். அவருடைய இதயத்துக்கு போய் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ பிரம்மாண்டமாக நம்முடைய முதல்வருடைய பிறந்தநாள் விழாவை இந்த மீனவ மக்கள் கடற்கரை ஓரத்தில் நடத்துகிறார்களே என்கின்ற அந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அவரை போய் சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் இந்த தெருவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஐபி தெருவாயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் போஸ்டர் அடிச்சு ஓட்டினே இருப்பாங்க. ஏதாவது ஒரு போஸ்டர் இருந்துனே இருக்கு. அதனால நம்ம அன்னைக்கு உதயநிதி சார் வர்ற அன்னைக்கு அந்த போஸ்டரை தவிர ஈசிஆர்ல உத்தண்டியில் தொடங்கி திருவான்மையூர் வரைக்கும் வேற எந்த போஸ்டரும் இருக்கக்கூடாது. அது அப்போ ஒருத்தர் மட்டுமே ஒரு கருணாவோ இல்லை மதியோ இவங்க 2 பேர் மட்டுமே போஸ்ட் போட்டு அவ்வளோ தொலைவு ஓட்டிட முடியாது. எல்லாருமா ஒரு 2 பிட்டு 3 பிட்டு போஸ்ட் அவங்கவுங்க பேர் போட்டு போட்டோ போட்டு இந்த போஸ்டர்களை நிறைய போட்டு ஒட்டி ஒரு பிரம்மாண்டமாக இந்த தெருவையே ஒரு கோலாகலமான தெருவா மாற்றி காட்டணும். அதுக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.